ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டுப்பொங்கல். நான் பொங்கலுக்கு நிறைய பிளான் வச்சுருந்தேன். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில். எப்படின்னா கோலம்லாம் பெருசாக போடணும், நல்லா இங்கேருந்து அங்கே வரைக்கும் போடணும் கோலம், நல்லா ஜம்முன்னு எல்லாரும் நம்ம வீட்டை தான் பார்த்துட்டு போனோம் அப்படி இப்படின்னு நினச்சேன். கடைசியில் காலையில் எந்திரிச்சது லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே போகவா இல்லை அங்கே பொங்கல் வைக்கவான்னு போகிற கடுப்பில் ஹாப்பி பொங்கல்னு மட்டும் எழுதி விட்டுட்டேன். ஒரு பானை சிம்பிளாக வரைஞ்சி விட்டுட்டு இன்றைக்கும் நிறைய மாட்டு பொங்கலுக்கு மாடுலாம் சூப்பராக வரைஞ்சி கண்ணுக்குட்டிலாம் வரையணும்னு நினச்சேன். நான் எந்திரிக்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. மணி இப்போ கரெக்டாக 11 ஆகுது. நம்ம இப்போவும் அங்கே விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்கோம். நேற்று எல்லாத்துலேயுமே சேர்ந்தேன், எல்லா போட்டிலையுமே சேர்ந்தேன். ஆனால் ஒன்றுத்தில் கூட வின் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஆனால் எதுலையாச்சும் ஒன்றுலையாச்சும் ஒரு வின் பண்ணி ஒரு பிளேட்டாவது வாங்கிடணும்னு நினச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் நிறைய கேம்லாம் இருக்கும். நீங்களும் அதை நான் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக கொண்டு போக முடியாது, குட்டி குட்டியாக நடந்ததெல்லாம் காமிக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் இந்த கேம் இதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் கலந்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் இதில் மக்கு இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 தான் இருந்ததுனால 7 வரை தான் சேர முடியும் அப்படின்னதுனால கலந்துக்கல. நான் வரதுக்கு முன்னாடியும் இன்னும் 2-3 கேம்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து அப்படின்னாங்க. நான் என்னென்னா ஜஸ்வந்த் காலில் ஆணி குத்திருச்சு. அவன் திடீர்னு ஃபோன் அடித்தான், காலில் ஆணி குத்திடுச்சு அப்படின்னு. அப்புறம் அவனை நாங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து வரதுக்குள்ளே கொஞ்சம் கேம்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸ்கிப்பிங் வச்சாங்க. சரி நமக்கு கொஞ்சம் ஸ்கிப்பிங் வரும், அதில் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஜஸ்வந்துக்கு ஆணி குத்துனதுனால அதிலெலாம் கலந்துக்க முடியல. எப்படியும் கலந்துக்கிட்டாலும் தோற்று தான் போயிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா பயங்கர ஃபன்னாக இருந்தது. ஃபன்னை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு செகண்டு கூட ரெஸ்ட் எடுக்காமல் அவங்க ஊற்றிக்கிட்டே இருக்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது. எதிர் டீமும் அவங்களும் வின் பண்ணிடக்கூடாது, அதையும் நோட் பண்ணிக்கணும். இதையும் கரெக்டாக தலைமையில் வச்சு கரெக்டாக ஊற்றணும். அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே இங்கே வந்தால் இந்த 2 நாள் எங்களுக்கு ஃபுல்லாக மைண்டு பயங்கர ரிலாக்ஸ் ஆயிரும். அப்புறம் என்ன ஒரு கேம் வச்சுருந்தாங்கன்னா, கூலிங் வாட்ரு பாட்டிலை வாயாலே எடுத்து குடிக்கணும் அப்படின்னு வச்சாங்க. இது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். இது எப்படிப்பா அந்த பேர் பண்ணிக்கிடும்? தங்கச்சி இந்த கேம் ரொம்பவே கஷ்டம்ப்பா. எனக்கு சுத்தமாக உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், பாட்டிலில் ஒரு ட்ராப்ஸ் கூட உள்ளே போக மாட்டேன்ருச்சு. அங்கே எல்லோரும் குடித்து பாட்டிலே கொடுத்துட்டாங்க. சரி தண்ணியாச்சும் கிடச்சிச்சேன்ட்டு நான் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டேன். அப்புறம் பானை உடைத்தல் வச்சாங்க. பானை உடைத்தலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன பானை தான் கொஞ்சம் வெயிட்டான பானை இந்த வாட்டி கட்டி விட்டாங்க போல், அடியே படமாட்டேன்ட்டு. பானை உடைத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக உட்காந்துருக்க மாதிரி பில்டப் காட்டிட்டு உட்காந்துருப்போம். உள்ளே ஒரு பயமே இருக்கும். ஆனாலும் சரி யார் பார்க்குறாங்கன்னு இல்லாமல் ஓடிடுறது. ஏன்னா அடிபட்டால் கரெக்டாக தலையில் தான் படும். அப்போ யார் உட்காந்துட்டு கிடக்கிறது வீட்டில் அப்படின்ட்டு எல்லாம் எஸ்கேப் ஆகிரும். பானை உடைக்கிறவங்க கிட்டே வந்தாலே அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பானை உடைத்தல் என்னென்னா, நம்ம கரெக்டாக போயிட்டு பானைக்கிட்ட போனதுமே சுற்றி இருக்கவங்களாம் ஒரு சத்தம் போடுவாங்க. அந்த சத்தத்திலே நம்ம சரி கரெக்டாக தான் இருக்குமோ, அடிச்சிருவோம் அப்படின்ட்டு அடிப்போம். ஆனால் கரெக்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆயிரும். அதெல்லாம் ஒரு லக்கு தான். அந்த லக்கு நமக்கு ஒரு காலம் இருந்ததில்லை. ஆனாலும் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணி பார்க்குறது தான். நான் சொன்னேன்ல பானை இந்த வாட்டி கொஞ்சம் வெயிட்டாக உள்ளது வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க கரெக்டாக அடிப்பாங்க. என்னென்னா பானை உடையலை அப்படின்றதுனால இல்லை அப்படின்ட்டாங்க. அடுத்து வேறு யாரும் இல்லை, நான் தான். அப்படி பொறுமையாக நடந்து போனேன். எங்கே போனேன்னு எனக்கும் தெரியல. சரி கண்ணை கட்டி விட்டாங்களா போவோன்ற மாதிரி போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்னடா இது போயிட்டே இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியல. அப்புறம்தான்
ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் தான் கத்த ஆரம்பித்தாங்க. சரி அப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக அந்த இடத்துல நின்னேன். ஆனால் சுத்தமாக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. பின்னாடி இருக்கவங்களும் எங்கள் மாமா தான் பயங்கர டைட்டாக இருத்தி பிடிச்சி கெட்டி விட்டாங்க. சுத்தமாக ஒன்றுமே தெரியல. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம வேற ஆள் வந்து ரொம்ப குள்ளமாக பானை எட்ட மாட்டேன்ருச்சுப்பா. எட்டினாலும் அடிக்க போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னா எட்ட மாட்டேன்ருச்சு. நான் வந்து கிட்ட நின்றும் நல்லா தொட்டு பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சு கெட்டி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு எட்டலை. இல்லைனாலும் நம்ம அடிக்க போகிறதும் இல்லை. சரி ஓகே, இது மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் எப்படியாவது இந்த பானையை எப்படியாவது நம்ம அடிக்கிறோம். பானையை அடித்தது இவங்க தான். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது இந்த வாட்டி அடித்தப்பவும் பானை வந்து உடையலை. அதனால என்ன பண்ணேன், சரி நம்ம ஒரு ஆக்ஷன் காமிக்கிற மாதிரியாவது ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். கண்ணை திறந்தும் அடிக்க முடியல. அப்புறம் சரி விடக்கூடாது, இதுதான் கிடச்சிருக்க வாய்ப்பு, ஒரு ரீல்ஸ் போட்டுருவோம் அப்படின்ட்டு அடிக்கிற மாதிரி எப்படியோ அடித்து உடச்சி ஒரு ரீல்ஸையும் போட்டு விட்டேன். இதை வந்து உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா நான் தான் அடித்தேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. நம்ம வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கணும். அதனால தான் சொல்லிட்டேன். ஒரு மூவியில் கூட சொல்லுவாங்க, மாப்பிள்ளை வருதான், மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை எந்து அப்படின்ற மாதிரி தான். சும்மா ஆக்ஷனுக்கு மட்டும் நான் பானை உடைக்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து வடம் இழுத்தல் வச்சாங்க. வடம் இழுத்தலில் வந்து கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க அந்த மாதிரி வச்சாங்க வடம் இழுத்தல். அதுவும் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. முன்னாடிலாம் வந்து எப்போவுமே கல்யாணம் ஆனவங்க தான் வின் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்னென்னா எல்லாம் எப்படி சொல்கிறது, வாலிப பசங்க எல்லாம் நல்லா வாலிப பசங்களாகிட்டாங்களா, வயசானவங்களாம் ரொம்ப வயசானவங்க ஆகிட்டாங்களா. அதனால் வந்து அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. கோலப்போட்டி எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய குட்டி குட்டி பசங்களும் கலந்துக்கிட்டாங்க. சூப்பராக இருந்தது. எப்போவுமே வந்து ஒரே ஒரு கோலம் தான் ஃபஸ்ட்டு வரும், அவங்க தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. போன வருஷம்லாம் வந்து ஒரு 7 8 சம்திங் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கோலம் போட்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. குடிக்கு இடம் கொடுக்காத. ரொம்ப சிரிப்பாக இருந்தது இந்த கேம். ஏன்னா குனிஞ்சிட்டு சுற்றணும். ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. எங்கே போகிறோன்றதும் தெரியாமல் டொயின்னு ஓடின மாதிரி இருந்துச்சு. எனக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது சிரிப்பாக தான் வந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால்
ஃபுல்லாக அந்த கேம்லாம் பார்த்து சிரித்து வயிறு வலிச்சது தான் மிச்சம். இதோட கேம்லாம் முடிஞ்சுது. இப்போ 2 நாள் நடந்ததுக்கு ப்ரைஸ் கொடுத்து டான்ஸ் குட்டி பசங்களுக்கெல்லாம் டான்ஸும் வைப்பாங்க. அந்த இது தான் நடந்துட்டு இருந்தது. இது முடியறதுக்கு எப்படியும் 11 மணி ஆயிரும். ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு மாட்டுப்பொங்கல் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா.